அனைவருக்கும் வணக்கம். நான் கோய் தமிழ் மக்கள் சுயமத்திரிய தலைவர். இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கோய் தமிழ் மக்கள் சேவைமையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திருச்சி மாவட்ட கலெக்டரிடம் இன்று மெடிக்கல் சம்பந்தமான பதிவினை மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கொடுக்க தயாராக உள்ளோம். என்னவென்றால், குவைத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு விசா வருது என்றால் அவர்களுடைய விசா 1,40,000 30,000 இப்படி பணத்தை பெற்றுக் கொண்டுதான் விசா தருகிறார்கள். அப்போது மெடிக்கல் சென்டருக்கு வரும்போது காம்கோ மெடிக்கல் சென்டர் அவங்க ஒரு 5 சென்டர் வச்சிருக்காங்க. இதை கேரளா நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் தான் இதை கைக்குள்ள வச்சிருக்காரு. இது எங்க இயங்குறதுன்னா சவுதி நாட்டுல இயங்குது. கிட்டத்தட்ட குவைத்திலிருந்து ஒரு 200 பேருக்கு விசா வந்துச்சுன்னா, ஆனா 40 பேருக்கு மட்டும் தான் பாஸ் பண்றாங்க. பாக்கி 160 பேருக்கு ஃபைல் போடுறாங்க. திரும்பி ஒரு வாரம் சென்று போறோம். என்ன சொல்றாங்க? நெஞ்சில சளி இருக்கு, கிட்னி பிரச்சனை, உங்களுக்கு நெஞ்சில தழும்பு இருக்கு. எத்தனை பேருக்கு நெஞ்சில தழும்பு இருக்கு? லட்சக்கணக்கான ரூபாய் மெடிக்கலுக்காக செலவழிக்கலாம், லட்சக்கணக்கான ரூபாய் விசாக்காக செலவழிக்கலாம். அங்க தரவுக்கு காசு கொடுக்கலாம். இங்கேயும் 40,000 50,000 இடத்தரவுகள் வாங்குறாங்க. அவங்க டிக்டாக்லயும் பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டுறாங்க. பாய் நீங்க வாங்க, சார் நீங்க வாங்க, நாங்க மெடிக்கல் எடுத்து தரோம் அப்படிங்கிறாங்க. எந்த வகையில நீங்க எடுக்கிறீங்க மெடிக்கல்? அப்ப நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்க. இப்ப திருட்டுத்தனமா மக்கள்கிட்ட காசு புடுங்குறீங்க. ஏன் இந்த காசு புடுங்குறீங்க? அங்க என்ன கொட்டி கிடக்கு? அரபி நாட்டுல கொட்டி அள்ளிட்டா வரான். அவன் ஒண்ணுமே மிச்சம் இல்ல. 2 வருஷம் சென்று அவன் வேலை வெட்டி பார்க்கக்குள்ள அவன் கடன் அடைய மாட்டுது. அவன் குடும்பத்துக்கு பணம் அனுப்பணும், புள்ளைய படிக்க வைக்கணும், அவன் அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கணும். அவனுக்கு என்ன மிச்சப்படுது? 35 வருஷமா இந்த குவைத் நாட்டுல நான் இருக்கேன். நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். கோய் தமிழ் மக்கள் சுயமிக்கிற அமைப்பை ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12,000 பேர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மக்களும் அழுது புலம்பிட்டு அவங்க வீடியோ போடுறாங்க. மெடிக்கல் இது மாதிரி ஏமாத்துறாங்க, கொண்டுறாங்க அப்படின்ட்டு. நாங்க செய்யக்கூடிய வேலை மக்களுக்கு உதவி செய்யறோம். என்ன உதவினா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, குவைத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். அங்க தவறி போறது, அதாவது இறந்து போற மக்களை 24 மணி நேரத்துல தாயத்துக்கு சென்னைக்கு அனுப்புறோம். அத சென்னை ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறோம், வீடு வரைக்கும் அனுப்புறோம். அவங்களுக்கு அனுப்பக்கூடிய காசு இல்ல அப்படின்னா அங்க உள்ள குவைத் இந்திய தூதரகம் எங்களுக்கு உதவி பண்ணுது. குவைத் இந்திய தூதரகம் மூலியமாக அதுக்கான காசை பெற்று ஃப்ரீயாவே அனுப்பி வைக்கிறோம். இவ்வளவு பல சேவைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நான் குவைத் இந்திய தூதரத்துடைய சமூக சேவர். பாருங்க, அதுக்கான அடையாளம் இருக்கு. எத்தனை நிறுவனம் இது போல ஏமாற்றிட்டு இருக்கு? இதுல 5 நிறுவனம் இங்க இருக்கிறது. திருச்சியில, சென்னை, பெங்களூரு, இப்படி மக்களை கேரளா இப்படி அலைகழிக்கிறாங்க. இவங்க சிஸ்டத்துல அன்பெட்டின்னு போட்டுறாங்க. அப்ப கேரளாக்கு போடுறாங்க, அங்க 10,000 வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பிட் போட்டு விட்டுறாங்க. அப்ப இங்க பிட் போடல, திருச்சியில போடல, சென்னையில